அடுத்த 2 வருஷத்துல கொஞ்சம் பரீட்சை எழுதுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா? ஆமா, உங்க எக்ஸாம் ஹால்ல கூட இப்படி எழுத மாட்டீங்க போல இருக்கு. விட மாட்டீங்க வேணாவையும் நோட் புக்கையும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடுத்த 2 வருஷத்துல, பக்கத்துல பார்த்து அடுத்த 4 வருஷத்துல, 8 வருஷத்துல, 10 வருஷத்துக்குள்ள நீங்க எங்க இருக்க போறீங்க என்பதை இப்ப சொல்ல போற 5 விஷயம் தான் தீர்மானிக்க போகிறது. தாவீது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அவன் செய்த அற்புத ரகமான 5 காரியங்கள் என்ன? முதலாவது காரியம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கிக் கொண்டு வா என்றான். தாவீது அவனுடைய வாழ்வில் அவன் கடைபிடித்த முதலாவது தரமான செயல் கீழ்ப்படிதல். தாவீது மேல்படிக்கு செல்லுவதற்கு அவனுக்கு பேருதவியாக அமைந்தது அவனுடைய கீழ்ப்படிதல். தன் தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு எதிர்த்து பேசாமல், அது நலமானதோ அது நலமற்றதோ என்பதை ஆராயாமல், அறிவுபூர்வமாக சிந்தித்து கேள்வி எழுப்பாமல், ஏனென்றால் அவனைப் போல இன்னும் சில சகோதரர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், அவன் அனுப்புங்களேன், அவன் போட்டுமே, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு பல வகையான எஸ்கேப் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் அவன் யூஸ் பண்ணாம, அப்பா சொன்னாரு தாவீது நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு அப்பா சொன்ன உடனே செஞ்சு முடிக்கிறான் பார்த்தீங்களா? அந்த கீழ்ப்படிதல் என்று சொல்லப்படக்கூடிய தரமான கேரக்டர் தான் அவனை தரமான உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களால் உன் தகப்பன் சொல்லுக்கு தட்டாமல் கீழ்ப்படிய முடிந்தால், உன் தாயின் வார்த்தையை தட்டாமல் கீழ்ப்படிய முடிந்தால், உங்கள் கணவன் சொல்லுக்கும், உங்கள் நலனை விரும்பக்கூடிய மனைவியின் சொல்லுக்கும், உங்களுடைய போதகருடைய சொல்லுக்கும், உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய மூப்பருடைய சொல்லுக்கும், உங்கள் நலன் விரும்பிகளுடைய நல்ல நல்ல வாக்குகளுக்கும் உங்களால் கீழ்ப்படிய முடிந்தால், காண்கின்ற நல்ல மனிதருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடிந்தால், காணாத தேவனுடைய சத்தத்துக்கு உங்களால் நிச்சயமாய் கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படிதல் என்பது மேல்படிக்கான முதல் படி. கீழ்ப்படியாத எந்த ஒரு நபரையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் மேல்படிக்கு வந்ததாக சரித்திரம் கிடையாது. கீழ்ப்படியாமல் இருப்பது அன்றைக்கு சுகத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், ஏன் சொர்க்கத்தையே கொடுக்கும். ஆனா தரமான முன்னேற்றத்தை வாழ்க்கையில ஒரு நாளும் அது கொடுக்கவே கொடுக்காது. கீழ்ப்படியாமல் சென்று வாழ்வில் பாதித்தவர்கள் 1000 உண்டு. ஆனால் நான் கீழ்ப்படிந்தேன், என் வாழ்வு சிதைக்கப்பட்டது என்று ஒத்த பயலும் சொல்ல முடியாது. ஏன்னா கீழ்ப்படிதல் என்பது ஒரு தரமான சக்தி வாய்ந்த கேரக்டர். அது எல்லாராலும் முடியாது. உங்களால் இணங்க முடிந்தால், மாம்சத்தோடு இரத்தத்தோடு அறிவுபூர்வமான கேள்விகளை எழுப்பாமல், அப்பா சொல்றாரு, பெரியவங்க சொல்றாங்க, என் போதகர் சொல்றாரு, என் ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படியே நடக்கிறன்ற ஒரு தெய்வீக சாந்தமும் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் உங்களுக்குள் இருக்குமே. ஆனால் இந்த கீழ்ப்படிதல் என்னாகும் தெரியுங்களா? உங்க மூளையிலேயும் உங்கள் மனதிலேயும் போய் ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுது. என்னன்னா, என் ஆளு சொல்ற ஆளு மட்டும் இல்ல, கரெக்டா செஞ்சு முடிக்கிற ஒரு ஆளு. ஆராதனை 9:30 மணி அப்படின்னு சொன்னா மனசு சொல்லும். மனசும் மூளையும் எப்பவுமே உங்களை கம்ஃபர்ட் சோன்லயே வச்சு, ஓரமா வச்சு உங்களை ஊர்க்கா போடவே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்களுடைய நோக்கம் என்பது பெருசா இருக்கும். புரியுதுங்களா? உங்க கோல், உங்க லட்சியம் பெருசா இருக்கும். ஆனா உங்க மனசு சிறுசா இருக்கும். போதும். அப்போ இந்த மூளை இருக்குல்ல, இந்த மனசு இருக்குல்ல,
அந்த மனசை உங்க கோலோட இணைச்சி விடணும்னா கீழ்ப்படிதல் தான் தரமான ஒரு செயல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தங்கச்சி, தம்பி, தம்புடு, அக்கா, அம்மா, கனவு பெருசு பெருசா இருக்கு. பெரிய ஓடு, பெரிய ரோடு, அதுல பெரிய காரு, அதுல சுகமான ஒரு வாழ்க்கை. சொன்ன மட்டும் போதாது, செயல்ல காட்டணும். அப்போ அந்த கோல், பெரிய கோல் இருக்கு இல்லையா, அந்த கோலை தடுக்கிறது யாரு? பக்கத்துல இருக்கக்கூடிய மண்டை மேல கைய வைக்காம சொல்லுங்க, ஏன்னா கொண்டை கலைஞ்சிரும். மண்டை மேல கைய வைக்காம சொல்லுங்க, உன் மனசு கோல் பெருசா இருக்கு, ஆனா மனசு சின்னதா இருக்கு. ஒன்பது 30 மணிக்கு ஆராதனை அப்படின்னு சொன்னா உங்க கோல் எப்படி இருக்கும்? 9:30க்கு போயிடணும்னு. ஆனா மனசு சொல்லும், ஏன் 9:45க்கு போனா ஆண்டவர் கோச்சிப்பாரா? இல்ல 9:30க்கு ஷார்ப்பா போனா பாஸ்டர் ஒரு கவர் தருவாரா? சொல்லும். நான் சொல்லட்டுமா, தரமா ஆண்டவருடைய பிரசனத்துல நேரத்துக்கு வந்து பாரு. இது எங்க தெரியுமா வெளிப்படும்? உன்னுடைய ஒழுக்கத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும், உன்னுடைய ப்ரொஃபஷனல்ல வெளிப்பட ஆரம்பிக்கும், உன் வேலையில வெளிப்பட ஆரம்பிக்கும், உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த ஊரே உன்னை பாராட்டும், இவர் சொன்னார்னா செஞ்சிருவாருங்க. இந்த கீழ்ப்படிதல் என்ற தன்மை நீ ஜெபத்துல காட்டும்படி நான் பிரசங்கம் பண்றேன். ஜெபத்துல நீ காட்டிப்பாரு, ஆராதனையில காட்டிப்பாரு, ஆண்டவருக்கு அடுத்த விஷயத்துல காட்டிப்பாரு. உன் ஊர்ல, உன் சமூகத்துல, உன் சமுதாயத்துல பேர் சொல்லும் பிள்ளையா நீ திகழ்வ. ஏன்? உன் மைண்ட் அப்படி செட் ஆயிரும், உன் பிரெயின் செட் ஆயிரும். யாழு கீழ்ப்படுகிற ஒரு ஆளு. அப்ப சின்ன சின்ன இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ ஒபே பண்ண நீ ஆரம்பிச்சிட்டினா, நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில மைண்டு கோலோட இணைஞ்சிரும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய லட்சியமும் உன்னுடைய மனதும் ஒன்னா இணைஞ்சதுனால உன் செயல்கள் தரமாய் மாறிடும், கீழ்ப்படிதல் உள்ள மாறிடும். அப்படி கீழ்ப்படிய 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 என்ன ஆகும்? உன் லட்சியத்தை நோக்கி நீ பயணிக்க ஆரம்பிப்பாய். கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொன்னீரே ஆண்டவரே, நீங்க விரும்புகிற அந்த உத்தம கீழ்ப்படிதல் எனக்கு தாங்க. காண்கின்ற என் அம்மாவுடைய சத்தத்துக்கு, அப்பாவினுடைய சத்தத்துக்கு, அல்லேலூயா, என்னுடைய நன்மையை விரும்பக்கூடிய போதகருடைய சத்தத்துக்கு, என்னை சார்ந்தவருடைய சத்தத்துக்கு, அவங்க சொல்றத செய்யக்கூடிய கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி வைராக்கியம் இருந்து செயல்படுத்தி பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துல கீழ்ப்படிச்சு பாருங்க. நான் சொல்றேன், பெரிய பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்வில் பார்ப்பீர்கள், பெரிய பெரிய ஏற்றங்களை உங்கள் வாழ்வில் நீங்கள் காண்பீர்கள். இரண்டாவது, அபார வளர்ச்சி அடைவதற்கு தாவீது தன்னை செதுக்கிக் கொண்ட இரண்டாவது விஷயம், தன்னை உருவாக்கி கொண்ட, தன்னை வடிவமைத்த ஒரு அற்புத விஷயம். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். தாவீது, எழுதிக் கொள்ளுங்கள், அவனுக்கு இருந்த ஒரு அற்புத குணம், பொறுப்புள்ளவனாய் இருக்கிறான். ஆண்டவர் பல உத்தம உயரங்களை நீங்கள் அடைவதற்கு உதவி செய்து பல தரமான பொறுப்புகளை, ஆஸ்தி ஐஸ்வர்யம் முதற்கொண்டு அத்தனை சிறப்புகளை உங்கள் கரத்தில் தேவன் கொடுக்க வேண்டுமேயானால், இப்ப ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொஞ்சத்துல உங்களுக்கு உண்மையும் உங்களுக்கு பொறுப்பும் இருக்க வேணும். அவன் கரத்தில் இருந்த சில ஆடுகளை, அப்ப ஒரு வேலையை சொல்லிட்டாரு, அங்க ஒரு வேலை இருக்குன்னு அலட்சியமா விட்டுட்டு போல. அப்பா சொன்னாரு, அந்த வேலையை நான் செய்ய போனாலும் இப்ப என் கையில ஒரு வேலை இருக்கு, இப்ப எனக்கு ஒரு கடமை இருக்கு, இப்ப எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, இப்ப எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. அதை பொறுப்பாய் பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை ஒழுங்கு செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். நான் சொல்லட்டுமா, சின்ன சின்ன விஷயங்களில் பொறுப்பா இருந்து பாருங்கள். பொறுப்பான பதவிகள் நிச்சயமாய் உங்களை தேடி நாடி ஓடி வரும். பொறுப்பா இருக்கான் பாருங்க. அப்பா சொல்லிட்டாருன்னு அப்பா பார்த்து பாரு, நம்ம விட்டுட்டு போல.
இடத்துல பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். வீட்டுல உட்காந்துட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, தெரிஞ்சவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, ஃபேன் போட்டுட்டு உட்காருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மண்டை மேல ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும். மண்டை, அந்த ஃபேன் மண்டைக்கு கீழே இவங்க மண்டை இருக்காது, எங்கேயாச்சும் போயிருவாங்க. சின்ன வயதிலிருந்து குழந்தைகளுக்கு பொறுப்புணர்ச்சி ஊட்டுங்கள். வீட்டுல ஃபேன் வீணா ஓடிக்கிட்டு இருக்கும், லைட் வீணா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், லைட் எல்லாமே வீணா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களை பொறுப்பாய் செய்வதற்கு பயிற்றுவியுங்கள். நீங்களும் பொறுப்புணர்வர்களாய் காணப்படுங்கள். ஆண்டவரிடத்தில் பெரிய வீட்டை கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆனால் உன்னுடைய சின்ன வீட்டை நீ எப்படி வைத்துக் கொள்ளுகிறாய்? பக்கத்துல பார்த்து கேளு, உன் வீடு எப்படி இருக்கு? என் வீடு, என் ஃப்ளோர் யார் கிளீன் பண்ணும்? நாளைக்கு பெருக்கிப்போம். வீடெல்லாம் ஒரே குப்பை. வீட்டுக்கு சென்றால் அது ஒரு வேற ஒரு வாடை, அது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்மெல் வேற ஒன்று வருது. சிறிய வீட்டை நீங்கள் சுத்தமாய் வைத்துக் கொள்ளாவிட்டால் பக்கத்துல பார்த்து சொல்லு, பெரிய வீட்டை காணவே காணாத. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தான் தேவன் அநேகத்தின் மேல் அதிபதியாய் மாற்றுகிறார். நீ 1000 எஃபர்ட் எடுத்து பாரு, ப்ரமோஷன் வரவே வராது. என்ன டக்கர்னு அடிச்சு பாரு, வந்தாலும் தங்காது. வராது ஒன்று, ஆனால் வந்தாலும் தங்காது. ஏன்? பொறுப்பற்றவர்கள். தேவன் கொடுத்த குடும்பம், ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த ஊழியம் நான் தான் செய்யணும், நான் தான் பண்ணணும், நான் தான் எஃபர்ட் எடுக்கணும். இந்த சின்ன விஷயத்திலும் நீ உண்மையாக இருந்து பார், ஆண்டவர் அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாய் மாற்றி வைப்பா. பிள்ளைங்கெல்லாம் கூட்டு வரோம், பிஸ்கெட் பாக்கெட்லாம் சாப்பிடுறோம், எல்லாம் மிச்சர்லாம் சாப்பிட்டோம், அப்படியே குப்பையை போட்டு சர்ச்சில் இருந்து எஞ்சி போறது. நாடாது மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம், பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம், அப்படியே சர்ச்சில் அப்படியே குப்பையை போட்டு போறோமே, கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாது. யாரோ போட்டிருக்காங்க, நமக்குன்னா வந்தது இல்ல. சின்ன விஷயத்துல உத்தமமா இருந்து பார், மனுஷன் பார்க்கல, தெய்வம் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. தாவீது பொறுப்புள்ளவன் என்பதை யாரும் பார்க்கவில்லை, பரமதேவன் பார்த்தார். 4 ஆடுகள் கொடுத்த கூட உத்தமமா பார்த்துக்கிறானே, இவனுக்கு நான் தேசத்தையே கொடுக்கிறேன் தேவன் கொடுத்தார். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு டெஸ்ட் தான், சின்ன பொறுப்பு தான், சின்ன கடமை தான். தியாகமாய் செய்து பாருங்கள், பொறுப்பாய் இருந்து பாருங்கள், நெருப்பாய் மாறுவீர்கள் வாழ்க்கையில. சில பேர் பக்கத்துல எல்லாம் உட்காரவே முடியவில்லை, மயக்கம், என்ன வேர்வையின் நாத்தம். பாடி வாஷ் பண்ணணும் காலையில, இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, தினமும் காலையில் எழுந்து சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலையை என்ன? நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே ஆவில அப்படியே அக்னியான் இறங்கி அந்த ஃபயரோட கிச்சனுக்கு போவோம். அப்படியே சமைச்சு எடுத்து வந்து பரிமாறும். அப்படியே நாட்டார் கடைக்கு போவோம், அங்க பக்கத்துல இருக்கிற நாத்தம் தாகாம. கர்த்தருடைய பிள்ளைகள் காலை எழுதணும், சுத்தமா குளிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பல பேர் குளிக்கிறதே இல்லை. வந்து விட்டது பெர்ஃப்யூம், சறுக்கு சறுக்கு, புசுக்கு புசுக்கு, அவ்வளவுதான். உன் உடலை எந்த அளவுக்கு நீ சுத்தமா வச்சுக்கிறியோ, நான் சொல்றேன் 120 வயசு வரைக்கும் உன் உடம்பு கேரண்டி. ஆண்டவர் உன்னுடைய உடலை ஆசீர்வதிப்பார். இல்ல காலையில எங்களுக்கு அடுப்பாங்கரையில் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு ராத்திரியாதான் நாங்க குளிப்போம், பகல் வரைக்கும் யாரும் வீட்டுல இருக்க மாட்டாங்க. அதனால நான் சொல்லட்டுமா, அந்த தேவதூதன் எப்படி உன் கூட வந்து குடும்பம் நடத்த போறான்னு தெரியல. பக்கத்துல இருக்கிற தொடையை திருவி சொல்லுங்க, நாளை காலையில உங்க வீட்டுல வந்து நான் பார்ப்பேன். ஆவியானவர் வந்து பார்ப்பார். சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆபீஸ் போகும்போது வெளியே போகும்போது டீக்கா ஆயிருவாங்க, வீட்டுல போய் பார்த்தா அந்த பார்ட்டியா இது. இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு நீட்னஸ் நாளைக்கு வீட்டையும் உடலையும் உடைமைகளையும் தேவன் கொடுத்தவைகளையும் சுத்தமாய் வைத்து பாருங்கள், பொறுப்பாய் வைத்து பாருங்கள். என் சாக்கடை, என் வீட்டு சாக்கடை அடைச்சிக்கிச்சு, நான் தான் கையை போட்டு எடுக்கணும்ன்ற பொறுப்போடு நீங்க வேலை செஞ்சு பாருங்க, ஆண்டவர் பெரிய பெரிய வீடுகளை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். எதிலும் ஒரு பொறுப்புணர்வு.
எந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் அது ஒரு கரெக்டா செய்யறது. பொறுப்பா இருந்து பாருங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, என் குடும்பம் நான் தான் செய்யணும். நான் செய்யாம யார் செய்வா? என் ஆலயம், என் சபைக்கு நான் செய்யாம யார் செய்வா? ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுப்பாய் இருந்து செயல்பட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களை தாவீதை போல அநேகத்தின் மேல் அதிபதியாக வைப்பார். நேரம் கடந்து வேகமாய் வாசிங்கள், பார்க்கலாம். மூன்றாவது குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். தாவீதுனுடைய உச்சரிப்பை கவனியுங்கள். அந்த போர்க்களத்தில் சவுல், நீங்க ஃபுல்லா நம்ம வாசிக்க நேரம் இல்லையா, நீங்க வாசித்து பாருங்க. சவுல் யாரை பெருசா பேசுறான்? கோலியாத்தை பத்தி பேசுறான். தாவீதுனுடைய சகோதரர்கள் யாரை பத்தி பெருசா பேசுறாங்க? கோலியாத்தை பத்தி பேசுறாங்க. யுத்த வீரர்கள் யாரை பத்தி பெருசா பேசுறாங்க? கோலியாத்தை பத்தி பேசுறாங்க. இஸ்ரவேல் மக்கள் யாரை பத்தி பெருசா பேசுறாங்க? கோலியாத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா இவன் ஒரு ஆள் மட்டும் தாங்க தேவாதி தேவனை உயர்வா பேசுறான், பெருசா பேசுறான், மேன்மையா பேசுறான். அவன் சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அங்கேயே அவன் ஆரம்பிச்சிட்டான். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். என்னைக்கு நீங்க பிரச்சனைய சின்னதாகவும் தேவனுடைய பிரசனத்தை பெருசாவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கே நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்க. என்றைக்கு பிரச்சனைகளால் தாக்கப்படாமல் பிரச்சனை என்றைக்கு தாக்க துவங்கினீர்களோ அன்றைக்கே நீங்கள் வளர ஆரம்பித்து விட்டீர்கள். அப்படின்னா உங்க மனசுல எப்பவுமே சுனாமி இல்ல, இப்ப வந்த மிக்ஸாம்லாம் இல்ல, இதை விட பெரிய ஜாம் வந்தாலும் சரி, கர்த்தர் தான் என் பெரியவர், தேவன் தான் என் பெரியவர், காப்பாற்ற வல்லவரையா, மேன்மைப்படுத்துவாரியா. அப்படி என்று உங்களால் அறிக்கை செய்ய முடிந்தால், பேச முடிந்தால், நம்ப முடிந்தால், இதயத்தில் உங்களால் பதிவுகளை வைக்க முடிந்தால் நீங்கள் வளர ஆரம்பித்து விட்டீர்கள். அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா தீர்மானம் பண்ணுங்க. வாழ்க்கையில பல பற்றாக்குறைகள் வரட்டுமே, பல சவால்கள் இருக்கட்டுமே, கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க. கர்த்தர் மகத்துவமானவர், கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி கர்த்தரை பெரிதாய் பார்க்கக்கூடிய இருதயமும் பார்வையும் உங்கள் வாழ்க்கையில் அபார உயர்வை தரும். வேகமா போறேன். 4வது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28, 29, 30 வாசிக்க நேரம் இல்லாம இருக்கலாம். 30ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். நல்லா கவனிங்க. இந்த 3 வசனத்தை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும். என்னன்னா, இவன் ஒரு லட்சியத்தை நோக்கி டிராவல் பண்றான், இவன் ஒரு தரிசனத்தை நோக்கி டிராவல் பண்றான். ஆனா இங்க என்ன நடக்குது? இவன் லட்சியத்தையும் இவனுடைய கவனத்தையும் இவனுடைய தரிசனத்தையும் திசை திருப்பக்கூடிய ஒரு கூட்டம் இன்டராக்ட் பண்ணுது, குறுக்கால வருது. இவன் என்ன தெரியுமா பண்ணா? அவர்களை விட்டு விலகினான். என்னைக்கு உங்களுடைய நல்ல தரிசனத்தை சிதைக்கக்கூடிய நபர்கள் உங்கள் லைஃப்ல குறுக்கல வராங்களோ, அவங்களை நீங்க இக்னோர் பண்ணி அவங்களை விட்டு விலகாம அவங்களோடவே நீங்க ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க சொருகிற சேருல உங்களையும் சேர்த்து சொருகிடுவாங்க. என்றைக்கு தேவ பக்தி இல்லாத, தேவ பயம் இல்லாத, பரிசுத்தம் இல்லாத, நல்ல சிந்தைகள் இல்லாத, ஒழுக்கம் இல்லாத நபர்கள் அவர்கள் யாராயிருந்தாலும் சரி அவங்கள புண்படுத்தாதீங்க. ஆனா அவங்க கூட சேர்ந்து குடும்பம் நடத்தாதீங்க. அவங்க எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்லட்டுமா? கர்த்தருக்கு பயந்தவர்களோடு உங்கள் சிநேகங்களை வையுங்கள். நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களோடு, உத்தம சிந்தையுள்ளவர்களோடு, பரிசுத்தமான செயல்கள் உள்ளவர்களோடு, நல்ல தேவ நாம மகிமைக்காக வாழக்கூடிய மக்களோடு ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்க. பரிசுத்தம் இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, யோக்கியம் இல்லாத, உலக மாந்தர்களை போல உலக சிற்றின்பங்களில் உழன்று திரியக்கூடிய நபர்களோடு சேர்வீர்களே, ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்கள் தரிசனத்தை சிதைத்து விடுவார்கள். உங்கள் நல்ல வளமான எதிர்காலத்தை குலைத்து விடுவார்கள்.
தாவீதுனுடைய சகோதரர்கள் தான், ஆனா இவனுடைய வளர்ச்சிக்கு எதிராகவே அவர்கள் பேசுகிறார்கள். தாவீது ஒன்னும் பண்ணல, அவங்கள இக்னோர் பண்ணிடுறான். அவர்களை விட்டு தன் தரிசனத்தை நோக்கி டிராவல் பண்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பரிசுத்தமான பிள்ளை தானே, எதுக்கு உலக பிள்ளைங்களோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்க? உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணை பார்த்து கேளுங்க, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன ஐக்கியம்? என்ன அங்கேயே பட்டா போட்டு கொட்டா போட்டுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் சரிச்சிரும் அவனும் சேர்ந்து. நீதிமான்களோடு பழகுங்கள், நல்ல தரிசனம் உள்ளவர்களோடு பழகுங்கள். ஒருத்தரோட பேசுறீங்க பழகுறீங்க, உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குதா? பழகாதீங்க. ஒருத்தரோட பேசுறீங்க பழகுறீங்க, உங்க பரிசுத்தத்துக்கு முன்னேற்றம் வரலையா அவங்க மூலமா? விட்டுருங்க. ஒருத்தரோட பேசுறீங்க பழகுறீங்க, உங்கள் விசுவாசத்துக்கும் உங்கள் நல்வாழ்வுக்கும் பாதகத்தை விளைவிக்க கூடியவர்களா? அவர்கள் மூலம் எவ்வளவு சாதகமான லாபகரமான நன்மைகள் கிடைத்தாலும் தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் அதைவிட லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதைவிட தரமானதை உங்களுக்கு தரக்கூடிய தேவன் இருக்கிறார். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அனித்தியமான சந்தோஷத்துக்காக, அனித்தியமான ஆடம்பரங்களுக்காக, சின்ன சின்ன பொருளுக்காக எல்லாருக்கும் பட்டரை போட்டு, எல்லாருக்கும் சோப்பை போட்டு, எல்லாரும் முந்தானியும் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ ஆள பிறந்த தெய்வ பிள்ளை, நீ வாழ பிறந்த தெய்வ பிள்ளை இல்ல, நீ ஆள பிறந்த தெய்வ பிள்ளை. நீ ஆசீர்வாத லட்சியத்துக்காக, தேவனுடைய பெரிய முன்குறிப்புக்காக நீ அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. அந்த தரிசனம் அவங்களோட செட் ஆகலையா? அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள புண்படுத்த வேண்டாம். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இல்லைன்னா நான் சொல்லட்டுமா, எமோஷனலா உங்களை டேமேஜ் பண்ணிடுவாங்க. பிசிக்கலா டேமேஜ் பண்றதை விட மிக ஆபத்தானவர்கள் யார் தெரியுமா? எமோஷனலா டேமேஜ் பண்ணுவாங்க. எமோஷனலா உங்களை ஒவ்வொரு நாளும் சிதைச்சுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படாத எந்த மனுஷனை ஆனாலும் தவிர்த்து விடுங்கள், உங்கள் தரிசனத்தை அவர்கள் சிதைத்து விடுவார்கள். தாவீது என்ன செய்தான்? தன்னுடைய தரிசனத்தையும் தன்னுடைய லட்சியத்தையும் சிதைக்கிறவர்களை விட்டு அவன் விலகினான். அதுதான் உங்களை மேலான ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். 5வது, தாவீது ரிஸ்க் எடுக்க தயங்காதவன். அடுத்த 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் யார் பிரகாசிக்க போகிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரிஸ்க் எடுக்கிறவங்க தான். ரிஸ்க் எடுக்கிற தயங்கிறதுலாம் சத்தைகளா சொத்தைகளா ஓரமா ஒதுங்கி நிற்கும். ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் பெஸ்டான உயரத்துல நிற்கும். வாழ்க்கையில ஒரு சவால்கள் வருகிறது, தயங்கல, முன் வச்ச கால பின்னாடி வைக்கல, வர்றத பார்த்துக்கலாம். சில பேர்லாம் அப்படி சொல்லுவாங்க பாருங்களேன், ரிஸ்க் எல்லாம் இவங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னுவாங்க. ரிஸ்க் எடுக்கும் பொழுது பயம் வரும், ரிஸ்க் எடுக்கும் பொழுது பிரஷர் ஏறும், ரிஸ்க் எடுக்கும் பொழுது பதற்றம் அதிகமாகும், ரிஸ்க் எடுக்கும் போது தூக்கத்தை இழக்கிற சூழ்நிலை வரும், ரிஸ்க் எடுக்கும் பொழுது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். 1000 சவால்கள் வந்தாலும் எடுத்த விஷயத்துல முன்னாடி நின்று ஜெயிச்சு காட்டுவன். ரிஸ்க் எடுத்து பாரு, ஒசரத்துக்கு நீ வருவ. நல்ல விஷயமா ரிஸ்க் எடுங்க, படிக்கிற விஷயமா ரிஸ்க் எடுங்க, சம்பாதிக்கிற ஒரு நல்ல விஷயமா ரிஸ்க் எடுங்க, பரிசுத்தத்துக்கு அடுத்த விஷயமா ரிஸ்க் எடுங்க, குடும்ப நல் வளர்ச்சிக்கான ஒரு ரிஸ்கா தைரியமா இறங்குங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணையா நிப்பாரு. உத்தமமான விஷயமா ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுத்தாதான் முடியும். தேவதாசர்களை எடுத்து பாருங்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ரிஸ்க் எடுத்ததனால தான் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல எந்த ராஜா உங்களை அக்னியில போட பார்த்தானோ அந்த ராஜாக்கு முன்னாடியே சொல்றாங்க, ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். தப்புவிச்சாலும் தப்புவிக்காம போனாலும் ஆண்டவரை தவிர எந்த பயனையும் ஆராதிக்க மாட்டோம். ரிஸ்க் எடுக்கிறான். அக்னியில போட்டாலும் பரவாயில்லையா, பரலோகமே அவனுக்காக பகிரங்கமா இறங்கி வருகிறது. தேவகுமாரன் அவனுக்காக இறங்கி வருகிறார். ரிஸ்க் எடுக்கிற பிள்ளைகளுக்கு நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி நீ அன்றே ஆரம்பித்து விட்டாய். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல.
ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா கூட நீ பண்ணு. ஒரு ஜெபம் வர மாட்டேங்குது. ரிஸ்க் எங்க எடுக்க போறீங்க? பக்கத்துல பாத்துக்கலாம். ஒரு ஜெப குறிப்பு சொல்ல ஜெபம் பண்ணுங்கண்ணா. சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் கடைசியா ஜெபம் பண்றேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபத்துக்கே ரிஸ்க் எடுக்க முடியல. நீங்க எப்படி ரிஸ்க் சாப்பிட போறீங்க? உத்தமமான விஷயமா, வளர்ச்சியின் விஷயமா, நல்ல காரியமா, ரிஸ்க் எடுத்து பாருங்க. திறமைகள் பெருகும், தாளந்துகள் அதிகமாகும், தைரியம் உற்பத்தி ஆகும், எந்த சவாலையும் சமாளித்து விடலாம் என்ற ஒரு நல்ல திமிர் வந்துடும். கெட்ட விஷயத்துக்கு இல்ல, நல்ல விஷயத்துக்கு. சில பேர்லாம் சண்டை போடுறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் தப்பு பண்றதுக்கும் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. நீதியான விஷயத்துக்கு ரிஸ்க் எடுத்துப்பார். ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக ரிஸ்க் எடுத்துப்பார். 1000 சவால்கள் வந்தாலும் சிங்கத்தின் கொகையில கொண்டு போய் நீ போட்டாலும் 3 வேளையை ஆண்டவருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன் சொல்லி நீ பார். யாருடைய காரியம் ஜெயமா இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்காக ரிஸ்க் எடுத்து பார், உன் காரியம் ஜெயமா இருக்கும். ரிஸ்க் எடுத்தவன் தாங்க அதிபதியா மாறுவான். என்னை யாருமே பேம்பரிங் பண்ண மாட்டாங்க, தாளாட்ட மாட்டாங்களாம். எவ்வளவு தாளாட்டிட்டே இருந்தாங்கன்னா நீ வளரவே மாட்ட. அக்கினியில் நடந்து வந்தோம். என்னது அந்த சேதமே வராதுன்னா என்ன வரணும்? அக்கினி வரணும். அக்கினி வருதா? புயல் வருதா? மிச்சம் வருதா? இன்னும் 6 நாளைக்கு வரட்டும். தலையை உயர்த்துகிற ஆண்டவர் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும், உன் தலையை எடுக்க உயிர் எடுக்க பட்டயமே இருந்தாலும் பட்டயத்தை எடுக்கிறவனுடைய தலை தான் சீற்றமாகுமே தவிர உன் அடையாளத்தை உயர்த்துகிற ஆண்டவர் நீ ரிஸ்க் எடுக்கும் பொழுதெல்லாம் உன் பக்கத்துல உனக்கு துணையா இருக்கார். தெரிஞ்சுக்கோ. ரிஸ்க் எடுக்காத போது நீங்க ஆண்டவரை ரொம்ப நேசிப்பீங்க. ரொம்ப நன்றி ஆண்டவரே, கம்ஃபர்ட்டா வச்சிருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. நீங்க ஆண்டவர் மேல அன்பா இருப்பீங்க. ரிஸ்க் எடுக்கும் பொழுது ஆண்டவர் உன் மேல அன்பா இருப்பார். என் பிள்ளை தைரியமா எனக்காக வைராக்கியம் பாராட்டு. தேவகுமாரனே அக்கினிக்குள்ளாக இறங்கி வந்தார். சர்ச்சுக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம்? ரிஸ்க் எடுத்து பாரு. உனக்கு தான் பென்ஸ் கார் வரும் பாரு. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள் ஒரு நாளும் வாழ்வில் வளர்ச்சி அடையாமல் இருந்ததில்லை. ரிஸ்க் எடுக்கிறான். பயம் வரட்டும், பதட்டம் வரட்டும், கர்த்தருக்காக நான் வைராக்கியமா நான் இறங்குறேன். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயமா இறங்குறேன். கர்த்தருக்காக வாழணுமா நான் இறங்குறேன். அவ்வளவு சீக்கிரம் விடாது. புண்ணிய காரியங்களை உங்க மனசு செய்ய விடாது. தைரியமா இறங்க விடாது. பாரு, அவனுக்கு நான் கஷ்டமா, அவன் பாறான், அப்படி சர்ச்சுக்கு போறான், அப்படியே அப்படி பாய் காட்டு அப்படி போயிட்டே இருக்கான். அது மாதிரி போ. நீ போயிட்டு எதுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் அதை பண்றேன், இதை பண்றேன், இதை செய்யறேன், கர்த்தருக்காக நான் அதை பண்றேன், இதை பண்றேன். நான் சொல்லட்டுமா? கர்த்தருக்காக செய்து பார். உன் பேரை தேவன் பெருமைப்படுத்துறாரா இல்லையான்னு பார். உனக்குள்ள இருந்த கிருபைகள் பெருகிறதா இல்லையான்னு பார். 4 பேரை போல் இல்லாதபடிக்கு நல்ல ஆண்டவருக்கு 4 பேருக்கு சாட்சியாய் வாழ்வதற்காக, அறிவிப்பதற்காக தியாகம் செய்து பார். கர்த்தருடைய கிருபைகள் உன் வாழ்வில் வெளிப்படும். 5 சொல்லி முடிச்சிட்டேன். இதான் முக்கியமான மேஜர் பாயிண்ட். இந்த 5 உங்கள் வாழ்வில் வெளிப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த 2, 4, 5, 6, 7, 8, 10 வருஷத்துக்குள்ள உங்கள் தலை நிமிர்ந்திருக்கும்.